ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டே 1ல இருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி விஜயதசமி. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷரி செஷன் மட்டும்தான். ஸோ ஜிஎஸ்டினா என்ன பேசிக்ல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இந்த கம்ப்ளீட் செஷனில் என்னென்ன கவர் ஆகுங்கிற பிரேக்கப்பும் நான் பின்னாடி வச்சுருக்கேன். நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் மைக்கை அன்மியூட் பண்ணி சஜஷனோ இல்லை டிஸ்கஷன் வேணால் பண்ணலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும். ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? சொல்லுங்கள் சார். நோட்டீஸ் ஹேண்டில் பற்றியும் கொஞ்சம் அப்படியே கிளாஸ் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே, பட் ஆனால் இந்த கோர்ஸில் நோட்டீஸ் சம்மந்தப்பட்டது வரல. ஏன்னா நம்ம செக்ஷன் 53 வரைக்கும் தான் பார்க்குறோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நோட்டீஸ் வந்து இந்த பேசிக் செக்ஷன் 1லேருந்து 53 வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ் வராமையே ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நோட்டீஸ் வந்ததுனாலும் நோட்டீஸை உங்களுக்கு படித்து பார்க்க தெரியுமா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நோட்டீஸில் என்ன கேட்டிருக்காங்க, கேள்வி என்னன்னு தெரிஞ்சால் பதில் தானாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அதை நீங்கள் தான் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸ் முடிஞ்சதும் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்ன பதில் கொடுக்கணுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நார்மலாக கான்செப்ட் இதுதான். நோட்டீஸ் வந்தால் ஃபஸ்ட்டு படித்து பார்க்கணும் சார். ஸோ அதில் என்ன டிமாண்ட் இல்லை என்ன சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன ஃபைல் பண்ணியிருக்கோம், இவ்வளோதான். இந்த 2 விஷயம் தெரிஞ்சாலே நம்ம பதில் எழுதிடலாம். பதில் எழுதுறதுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் தேவைப்படும், இல்லை தமிழில் கூட எழுதி கொடுக்கலாம், தவறு இல்லை. ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் நாலேஜை எல்லாருமே வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும். வேறு எதுவும் ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா ஆக்ட், லா, நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர் எல்லாமே இங்கிலீஷ் தான். ஈவன் நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஆஃபீஸரை போய் ஒரு கேஸ்க்கு பார்க்கணுன்னா கூட நீங்கள் இங்கிலீஷில் பேசினா மட்டும்தான் சமாளிக்க முடியும். கண்டிப்பாக இங்கிலீஷில் தெரியுதோ தெரியல நம்ம அவங்கள்ட்ட பேசி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதே கான்செப்ட் தான். ஆங்கிலம் உங்களுக்கு தெரிய வேண்டும். அது வெறும் லாங்குவேஜ் தான், அதை படித்து புரிஞ்சுக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாக்ஸேஷன். இந்தியாவில் வந்து டாக்ஸேஷன் எப்போ இருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதி அண்ட் அர்த்த சாஸ்திரா அப்படிங்கிற 2 டெக்ஸ்ட் புக்கில், இது வந்து பண்டைய கால புக்கு. ஸோ இந்த புக்லேயே நமக்கு வரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இருக்கு. ஆன்சியன் டைம்ஸ்லேயே இருக்கு. ஓகேங்களா? அர்த்த சாஸ்திராங்கிறது கௌடில்யர் எழுதினது. நம்ம ஹிஸ்டரி எல்லாம் படிச்சிருப்போம். கௌடில்யர்னா சாணக்கியர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த முகலாயர்கள்லாம் உள்ளுக்குள்ள வந்ததுக்கப்புறம், இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் அவங்க சில வரியெல்லாம் விதிச்சாங்க. அதில் மெயினாக ஒன்று வந்து ஜெசியா. அதாவது நான் இஸ்லாமிக் பீப்புள், முஸ்லீமா இல்லாத பீப்புள் வந்து ஜெசியான்னு ஒரு வரி கட்டணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை அக்பர் வந்து அதை அபாலிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மனுஸ்மிருதி, அர்த்த சாஸ்திரம் எல்லாம் பிஃபோர் கிரைஸ்ட். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் பகவத் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இந்தியாவில் வந்து 1860 வந்துருச்சு. ஏன்னா 1857 நடந்த சிப்பாய் கழகத்தினால நடந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் இந்தியா கொடுத்த ஒரு பெனால்ட்டி தான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது. இந்தியாவுக்குள்ளே வந்ததே அப்படி தான் வந்தது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாக்ஸேஷன்ங்கிறது ஓல்டு மேட்ரு தான். ஈவன் ராஜாக்கள் காலத்திலேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குங்க. ஸோ டேக்ஸ் வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் வந்து ஒரு கம்பல்சரி மானிட்டரி பெனிஃபிட் டு த ஸ்டேட் ரெவன்யூ. ஸோ கவர்மெண்ட்டுக்கு கம்பல்சரியாக நம்ம கட்ட வேண்டிய ஒரு கான்ட்ரிபியூஷன். இதை கவர்மெண்ட் தான் இம்போஸ் பண்ணும். எதுக்காகன்னா நம்ம இந்த கண்ட்ரியில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கும், இங்கே செலவு பண்ணுறதுக்கும், இங்கே வருமானம் சம்பாதிக்கிறதுக்கும், இங்கே வேலையில் இருக்கிறதுக்கும், இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸை அவைல் பண்ணுறதுக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கன்சிடரேஷன் தான் டேக்ஸ். நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் டேக்ஸ் கட்ட வேண்டியது. ஓகேங்களா? டேக்ஸ் வந்து மொத்தம் 2 வகைப்படும். டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் டேக்ஸ் இருக்கு. ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்ங்கிறது இன்கம் டேக்ஸ். மேஜராக யார் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ, அதாவது யார் வருமானம்
சம்பாதிக்கிறாங்களோ அவங்க அந்த வருமானத்துக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ். ஓகேங்களா? இன்டைரக்ட் டேக்ஸ்னா அந்த டேக்ஸ் கட்டுறவங்க வருமானம் சம்பாதிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க, அதை செலவு பண்றவங்க டேக்ஸ் கட்டுறவங்களா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியும் ஒரு வகையான இன்டைரக்ட் டேக்ஸ். ஜிஎஸ்டி, வேட், எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி, இது எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸ். இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் யாரு ஏர்ன் பண்றாங்களோ அவங்க கட்டுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ்னா யாரு எக்ஸ்பென்சஸ், யாரு செலவு பண்றாங்களோ அவங்க கட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் பேசிக் கான்செப்ட் இதுதான். ஜிஎஸ்டி இன் இந்தியா ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ண கண்ட்ரி வந்து பிரான்ஸ். 1954 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு எப்போ 2017 தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். அதாவது குட்ஸை யார் ரிசீவ் பண்றா, எங்க கன்சியூம் ஆகுது, டெஸ்டினேஷன் பேஸ்டு கன்சம்ஷன் டேக்ஸ். குட்ஸை சப்ளை பண்றவங்க டாக்ஸை கலெக்ட் பண்ணி கட்டுவாங்க. அது எந்த கவர்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்ல அந்த பொருள் கன்சியூம் ஆகுதோ அந்த ஸ்டேட்டு தான் அந்த ரெவன்யூ ஏர்ன் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம பின்னாடி பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்க்கும்போது இது இன்னும் டீட்டெயிலாக புரியும். இன்னைக்கு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். இன்ட்ரோடக்ஷன் இல்லாமல் நம்ம இந்த 45 டேஸ் கிளாஸஸ்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும், இல்லை எனக்கு இந்த மெத்தடில் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் இருந்தால் நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதும் ஆர்டிக்கிளில் போஸ்ட் பண்ணுங்க, அதை நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இல்லை லாஸ்ட் 10 மினிட்ஸ் Q&A கூட நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு கொஷினில் உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருக்காது. இந்த கோர்ஸை நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம், என்ன இன்ட்ரோடக்ஷனும் என்ன நம்ம இந்த கோர்ஸில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த 1 ஹவரில் இருக்கும். லாஸ்ட்டாக உங்களோட சஜஷன்ஸ் கொடுக்கலாம். நாளையிலிருந்து நம்ம ஸ்பெசிஃபிக் டாபிக் உள்ளே போக போகிறோம். செக்ஷன் வைஸ் உள்ளே போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லார்ட்டையும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கை மியூட்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா அன்மியூட் பண்ணுங்கள், முடிச்சதும் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அது அடுத்தவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு சேரில் டீசெண்டாக உட்காந்துருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். கொஸ்டின் கேட்குறப்ப ஆன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வேணும்னா கூட ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட டவுட் எப்போ இருந்தாலும் சாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அது சம்மந்தப்பட்ட டவுட் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து செக்ஷன் 5 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ வேல்யூ ஆஃப் சப்ளைனா என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ சப்ளைனா அதில் அந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் அன்னைக்கு கேளுங்க. மற்ற டவுட்லாம் நீங்கள் தாராளமாக ஆர்டிக்கிளில் கேட்கலாம். ஏன்னா அந்தந்த டாபிக் வரப்போ அந்த டவுட்டை மட்டும் டிஸ்கஸ் பண்ணால் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேற ஒரு டாபிக் போனால் அந்த நம்ம எடுத்திருந்த டாப்பிக்கில் சொல்லக்கூடியதை விட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம வந்துடலாம். ஸோ ஜிஎஸ்டி வந்து ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு கன்சம்ஷன் டேக்ஸ். இது இன்னும் டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதாவது நீங்கள் என்ன வேல்யூ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டினா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதை 110 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும். அப்படி தான் வரும். ஏன்னா கண்டினியூஸ் செயின் ஆஃப் டேக்ஸ் கிரெடிட், ஐடிசி நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அந்த 100 ரூபாய்க்கான ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். அந்த 10 ரூபாய்க்கான டேக்ஸை மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், நோ டேக்ஸ் கேஸ்கேடிங். ஸோ கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா என்னன்னா, டேக்ஸ்க்கு மேலே டேக்ஸ். ஸோ ஒரு டேக்ஸுக்கு மேலே இன்னொரு டேக்ஸ் போடுறதுக்கு பேர் தான் கேஸ்கேடிங் எஃபெக்ட். அதாவது இதுக்கு முன்னாடி எக்ஸைஸ் டியூட்டி இருந்தப்போ எக்ஸைஸ் டியூட்டி இருக்கும். ஸோ குட்ஸோட வேல்யூ, அதுக்கப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி, அதுக்கு மேலே ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ இந்த எக்ஸைஸ் டியூட்டிக்கு மேலே ஜிஎஸ்டி போடுறதுனால இது வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் கிடையாது. ஏன்னா இப்போ ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஜிஎஸ்டி மட்டும்தான். சென்ட்ரல் எக்ஸைஸ், வேட், சர்வீஸ் டேக்ஸ், இன்னும் பல ஆக்ட் எல்லாத்தையுமே எல்லா டாக்ஸையும் ஒமிட் பண்ணிட்டு இப்போ ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ்னு ஜிஎஸ்டி மட்டும்தான் மேஜராக இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி வந்து எப்படி இந்தியாவில் வந்து அமலுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 ஆரம்பிச்சது. 2000 அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரலாம் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் 2006
ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு பட்ஜெட்ல ஜிஎஸ்டி வந்து 2010 இருந்து இன்ட்ரடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஆனா அது ஆகல. அதுக்கப்புறம் 2014ல கான்ஸ்டியூஷன் 122வது அமெண்ட்மெண்ட்ல லோக்சபால பில் பாஸ் ஆச்சு. ஜிஎஸ்டி பில் வந்து பாஸ் ஆச்சு. 2016ல 101வது அமெண்ட்மெண்ட்ல அந்த பில் வந்து எனாக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த 101வது அமெண்ட்மெண்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஸ்லைடு பின்னாடி வச்சிருக்கேன். நீங்க இதை ஜஸ்ட் ஒரு டீட்டெயிலாக எடுத்துக்கங்க. ஜிஎஸ்டி எப்படி வந்தது அப்படிங்கிறத ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2017ல் மார்ச் 2017ல் ஜிஎஸ்டி கவுன்சில் சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் பில் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மார்ச் 2017ல். ஏப்ரல் 2017ல் அந்த பில் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஆக்டா மாறிடுச்சு. மே 2017ல் எல்லாமே அடுத்தடுத்த மாதம் நடந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது 2000லிருந்து 17 வருஷமா நடந்த ப்ராசஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் வந்தது, ஏப்ரல் ஆக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இன் பிட்வீன் நடந்திருக்கும். ஓகேங்களா? மே 2017ல் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து எல்லா ரூல்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. 30 ஜூன் 2017ல் ஜம்மு காஷ்மீர் தவிர எல்லா ஸ்டேட்லையும் எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட் பாஸ் ஆச்சு. 1 ஜூலைலேருந்து ஜிஎஸ்டி லான்ச் ஆயிடுச்சு. 8 ஜூலைல ஜம்மு காஷ்மீரும் எஸ்ஜிஎஸ்டி ஆக்டை பாஸ் பண்ணாங்க. ஸோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் டு ஜம்மு காஷ்மீர் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 8 ஜூலை 2017. ஸோ 2017லேருந்து இப்போ வரைக்கும் 8 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 3 மாதம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஸோ என்னென்ன டேக்ஸ்லாம் ஜிஎஸ்டியில் கன்சியூம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தது அதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி அண்டர் மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன் ஆக்ட், சிவிடி சென்வாட் டியூட்டி, ஸ்பெஷல் சிவிடி, சிஎஸ்டி சென்ட்ரல் சேல் டேக்ஸ், அப்புறம் சென்ட்ரல் சர்சார்ஜஸ், செஸ், இது எல்லாமே சென்ட்ரல் டேக்ஸ். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸ். அது எல்லாமே இப்போ ஜிஎஸ்டிக்குள்ள வந்துருச்சு. அடுத்து ஸ்டேட் டேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டேட் சர்சார்ஜஸ், செஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், நீங்கள் தேட்டரில் ஒரு டிக்கெட் எடுக்கணும்னா என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்னு ஒன்று இருந்தது. அதே மாதிரி லாட்ரிக்கு தனியாக டேக்ஸ் இருந்தது. பெட்டிங் கேம்பிளிங்க்கு அந்த ஸ்டேட் லெவி இருந்தது. என்ட்ரி டேக்ஸ் ஆக்ட்ராய்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு என்ட்ரி ஆகணும்னா, குட்ஸை கொண்டு வரணும்னா அதுக்கு ஆக்ட்ராயின் இருந்தது, என்ட்ரி டேக்ஸ் இருந்தது. அண்ட் வேட் சேல் டேக்ஸ், வேல்யூ ஆடட் டேக்ஸ் இருந்தது சேல்ஸ் பண்ணுறதுக்கு. லக்ஸரி டேக்ஸ் இருந்தது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தனியாக டேக்ஸ் இருந்தது. ஸோ இந்த டேக்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரே டேக்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே டேக்ஸ், ஒரே ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அதில் வந்து மொத்தம் 4 வகையாக பிரியுது. ஒன்று சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி ஆர் யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி அண்ட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி ஒரே ஆக்டாக இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி ஆக்ட் இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஆக்ட் இருக்கு, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி ஆக்ட் இருக்கு. ஸோ ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்ட்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆல் ஓவர் இந்தியா ஒரு குட்ஸுக்கு இல்லை ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ்க்கு ஒரே ஈவனான டேக்ஸ் தான். இதுதான் ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கஸ்டம் டியூட்டி இன்னமும் இருக்கு. அதே மாதிரி எக்ஸைஸ் டியூட்டி இன்னமும் இருக்கு சில ப்ராடக்ட். ஸோ ஜிஎஸ்டியில் கவர் ஆகக்கூடியது ஒரு 4-5 ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஸ்டில் எக்ஸைஸ் டியூட்டி அப்ளிகபிள், ஸ்டில் வேட் அப்ளிகபிள். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால், பெட்ரோல், இதுக்கெல்லாம் வந்து வேட் அப்ளிகபிள். ஓகேங்களா? அதே மாதிரி சிஎஸ்டி கிடையாது, சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது. இது எல்லாமே இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரே லெவிக்குள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு டேக்ஸை லெவி பண்ணணும்னா, அதாவது ஒரு டேக்ஸை போடணுமோ அதை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆக்ட் மூலமாக தான் அதை பண்ண முடியும். என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 265 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா,
நோ டாக்ஸ் ஷால் பி லிவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை த அத்தாரிட்டி ஆஃப் லா. ஒரு சட்டத்தின் மூலமாக தான் ஒரு டாக்ஸை கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஆர்டிகல் 265 சொல்லுது. ஓகே, ஸோ அப்போ சட்டம் வேணும். சட்டத்தை யார் இயற்றணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, இல்லை ரெண்டு பேரும் சட்டம் போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதுதான் வந்து எல்லாத்துக்குமே தாய் சட்டம்னு சொல்லலாம். ஓகேங்களா? சார்ட்டர் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 246 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பார்லிமெண்ட் வந்து பார்லிமெண்ட் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட் 1 ஆஃப் 7 ஷெட்யூல், அதாவது இது யூனியன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு ஒன்லி பார்லிமெண்ட் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். இதுல மேக்சிமம் வந்து டிஃபென்ஸ், ஆர்மி அண்டு பேங்கிங், இன்சூரன்ஸும் இந்த மாதிரி ஜென்ரல் ஆக்டிவிட்டி வரும். இதை வந்து பார்லிமெண்ட் மட்டும்தான், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். இது யூனியன் லிஸ்ட். உங்களுக்கு இந்த லிஸ்ட் வேணும்னா நீங்க லிஸ்ட் 1 ஆஃப் 7 ஷெட்யூல் கூகுளில் அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க எடுத்துக்கலாம். ஒவ்வொரு லிஸ்ட்லையும் ஒரு 70 to 80 ஐட்டம்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சட்டம் இயற்ற முடியும் அப்படின்னா அந்த லிஸ்ட் வந்து லிஸ்ட் 3 ஆஃப் 7 ஷெட்யூல் கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் சட்டம் இயற்ற முடியும் அப்படின்னா அது வந்து ஸ்டேட் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்கு. இப்போ ஜிஎஸ்டி யூனியன் லிஸ்ட்ல வருமா, ஸ்டேட் லிஸ்ட்ல வருமா, கன்கரண்ட் லிஸ்ட்ல வருமா? கொஸ்டின் சாட் பாக்ஸ்ல நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே, கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொன்னீங்க இல்லையா, அது தவறு. ஓகேங்களா? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் டாக்ஸ் லெவி பண்ண முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லெவி பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி சிஜிஎஸ்டி ஆக்ட் இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாடுக்கு டிஎன்ஜிஎஸ்டி ஆக்ட்னு இருக்கு. சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும், ஏன்னா சிஜிஎஸ்டி ஆக்ட் லெவி பண்ணுது. எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகணும், அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ணக்கூடிய டிஎன்ஜிஎஸ்டி ஆக்ட் மூலமாக வரக்கூடியது. ஸோ யூனியன் லிஸ்ட்லையும் அது இல்லை, ஸ்டேட் லிஸ்ட்லையும் இல்லை. ஸோ பார்லிமெண்ட்டும் சட்டம் இயற்ற முடியாது, பார்லிமெண்ட் மட்டும் சட்டம் இயற்ற முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் சட்டம் இயற்ற முடியாது. சரி, அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல வருமா அப்படின்னு பார்த்தா கன்கரண்ட் லிஸ்ட்லையும் ஜிஎஸ்டி வரல. ஏங்கிறத பின்னாடி ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன், பார்க்கலாம். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்ல ஜிஎஸ்டி இல்லை. ஸோ இது மூணுலையுமே இல்லாத ஒரு சட்டத்தை எப்படி ஏற்ற முடியும்? பார்லிமெண்ட்டும் ஏற்றணும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போடணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் போடணும். ரெண்டும் ஹார்மோனியஸா போனால் மட்டும்தான் டாக்ஸை லெவி பண்ண முடியும். ஸோ கான்ஸ்டியூஷன்ல அதுக்கான பவர் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் அமெண்ட்மெண்ட் 101st அமெண்ட்மெண்ட், 101வது அமெண்ட்மெண்ட் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அதில் ஆர்டிகல் 246A அப்படின்னு சொல்லி ஒரு புது ஆர்டிகிளை கொண்டு வராங்க. ஸோ அந்த ஆர்டிகிளில் தான் பவர் கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட் அண்ட் த ஸ்டேட் ஹேவ் அ பவர் டு மேக் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்லையும் கிடையாது, அதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்டிகிள் கொடுத்து 246A அப்படிங்கிற ஆர்டிகிள் மூலமாக தான் ஜிஎஸ்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிற பவர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதே வந்து இன்டர்ஸ்டேட் ட்ரேடோ இல்லை இன்டர்ஸ்டேட் காமர்ஸோ அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளையாக இருக்குங்கிற பட்சத்தில் பார்லிமெண்ட் மட்டும்தான் அதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்ஸ்டேட்னா என்ன? ஐஜிஎஸ்டி. ஸோ ஐஜிஎஸ்டி ஆக்டை யார் இயற்ற முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இயற்ற முடியும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஐஜிஎஸ்டி ஆக்டை எடுக்க முடியுமா? ஏன்னா ஐஜிஎஸ்டி அதோட பேரு இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே, ஸோ எதனால இந்த 246A அப்படிங்கிற ஒரு புது ஆர்டிகிள் கொண்டு வந்தாங்க? ஆல்ரெடி கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குல்ல, அதுலேயே பண்ணலாம் இல்லையா? நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்ல தானே வரணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லெவி பண்ணிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் லெவி பண்ணிக்கலாம், அதாவது ஆக்ட் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட் தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒரு ஆக்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பாஸ் பண்ணலாம் ஒரு ஆக்டிவிட்டிக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணதுக்கு மாறாக ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ப்ரொவிஷனை ஆக்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தால் பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு பிரசிடென்ட்டோட அசென்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஜிஎஸ்டி ஆக்ட் படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவே பில் இன்ட்ரஸ்டேட் சப்ளையாக இருந்தால் 50,000 தான் லிமிட் சிஜிஎஸ்டி ஆக்ட் படி. ஆனால் தமிழ்நாடு டிஎன்ஜிஎஸ்டி ஆக்ட் படியும் மற்ற நிறையா ஸ்டேட்டில் 1 lakh வரைக்கும் லிமிட் இருக்கு. ஸோ இந்த 1 lakh லிமிட்டை டிஎன்ஜிஎஸ்டி ஆக்டில் அவங்க இன்க்ளூட் பண்ணணும்னா இல்லை டிஎன்ஜிஎஸ்டி ரூல்ஸில் இன்க்ளூட் பண்ணணும்னா அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு விஷயத்த அந்த ஆக்ட்லேருந்து மாறுபட்டு செய்யணும்னா ஒவ்வொரு தடவையும் பிரசிடென்ட்டோட அசென்ட் வாங்கணும். அப்படி இல்லை அவங்க பிரசிடென்ட்டோட அசென்ட் வாங்காமல் சேஞ்ச் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம நடந்துக்கிட்டோம் இல்லை அதை பேஸ் பண்ணி டிமாண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம கோர்ட்டை அணுகலாம். இந்த ஆர்டிக்கல் படி நாங்கள் செஞ்சது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வருங்கிறதுனால இதை கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஆர்டிகல் 246A தனியாக ஒரு ஆர்டிக்கல் கொடுத்து ஜிஎஸ்டிக்குன்னு நீங்கள் லெவி பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே லா மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஐஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் சப்ளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இப்போ 56th மீட்டிங் வரைக்கும் நடந்திருக்கு. 2017 ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தது. இப்போ 56 மீட்டிங் வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலில் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பார், அவர் தான் சேர்பர்சன். இந்த மீட்டிங்கோட சேர்பர்சன் அவர் தான். அடுத்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அதாவது அவரோட அசிஸ்டன்ட் யூனியன் மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து மெம்பர். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் ஆர் டாக்ஸேஷன் மினிஸ்டர், எந்த மினிஸ்டர் நிதி அமைச்சராகவோ அல்லது வரி சம்பந்தப்பட்ட அமைச்சராகவோ இருக்காரோ அவர் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு மெம்பராக இருப்பார். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மெம்பர் வருவாங்க. அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக தான் மேஜராக இருப்பார், இல்லை வேற ஒரு மினிஸ்டரை நாமினேட் பண்ணியும் மெம்பராக கொண்டு வரலாம். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஒரு யூனியன் மினிஸ்டர், அதர் ஸ்டேட் மினிஸ்டர், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வைஸ் சேர்பர்சனை அவங்க வந்து என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். ஸோ சேர்பர்சன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ இந்த ஸ்டேட் மினிஸ்டர்ஸில் யார் வைஸ் சேர்பர்சனாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க டிசைட் பண்ணணும். இதை வந்து ஆர்டிகல் 279A கிளாஸ் 3 சொல்லுது. அடுத்து கிளாஸ் 4 எடுத்துட்டிங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் கேன் மேக் ரெக்கமெண்டேஷன் டு த யூனியன் அண்ட் த ஸ்டேட். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். கவுன்சிலால சட்டமோ நோட்டிஃபிகேஷனோ இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? டாக்ஸஸ், செஸ்ஸஸ், சர்சார்ஜஸ் இதெல்லாம் வந்து எதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். எதுக்கெல்லாம் எக்ஸம்டட் ஆகுது, எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி டேர்ன் ஓவரோட த்ரெஷோல்ட் லிமிட் ஆஃப் டேர்ன் ஓவர், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு த்ரெஷோல்ட் லிமிட் இருக்குது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். ரேட்ஸ் ஜிஎஸ்டி ரேட்ஸ் என்ன, ஸ்பெஷல் ரேட்ஸ் என்ன அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். வேற இந்த ஸ்டேட்ஸ்க்கு அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம், ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வேணும்னா அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எனி அதர் மேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த பெட்ரோலியம், க்ரூட், ஹைஸ்பீட் டீசல், அதாவது பெட்ரோல், டீசல் இது சம்மந்தப்பட்ட ஐட்டத்துக்கெல்லாம் எப்போ இருந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கவர் ஆகும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் நடக்கணும்னா மினிமம் வந்து அதாவது ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ மொத்த மெம்பர்ஸ் வந்து 45 பேர்னா 23 பேராவது வந்து மீட்டிங்கில் கலந்துக்கணும். அப்போ தான் குவாரம்ங்குவாங்க. குவாரம்னா மினிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் டு பி ப்ரெசன்ட் இன் த மீட்டிங். ஓகேங்களா? ஸோ ஆஃப் ஆஃப் த டோட்டல் மெம்பர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அப்போ தான் மீட்டிங் குவாரம் இருந்தால் தான் அந்த மீட்டிங்கில் எடுக்கக்கூடிய டெசிஷன் வந்து வேலிட். ஓகேங்களா? குவாரம் இருந்தால் தான் மீட்டிங்கே வேலிட். அடுத்து ஒவ்வொரு டெசிஷன் ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கக்கூடிய டெசிஷன் எல்லாமே மினிமம் வந்து 3/4, அதாவது 4/3 பங்கு வெயிட்டட் ஓட்ஸ் வந்து
கவர் ஆயிருக்கணும். மெம்பர் யார் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்களோ அவங்க 4/3 பங்குக்கு மேலே அப்ரூவல் கொடுத்தால் மட்டும்தான் அந்த டெசிஷன் வந்து ப்ரெஸ் ரிலீஸாக வரும். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டட் ஓட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 1/3 ஆஃப் ஓட் வந்து கேஷ் பண்ணலாம். ஸோ மினிமம் வந்து 30 பேர் ப்ரெசென்ட் ஆயிருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய ஓட்டோட வேல்யூ வந்து 10. 1/3 ஓட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஷ் பண்ண முடியும். மீதி ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து 2/3 ஆஃப் வெயிட்டட் ஓட் போஸ்ட் பண்ணலாம். ஸோ போஸ்ட் பண்ண ஓட்டில் 3/4 அப்ரூவல் கொடுத்தால் மட்டும்தான் அது பாஸ் ஆகும் ஜிஎஸ்டி கவுன்சிலே. ஸோ அடுத்து ஜிஎஸ்டி நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எப்படி என்னென்ன அமெண்ட்மெண்ட் பண்ணி ஜிஎஸ்டி லா பாஸ் ஆச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஜிஎஸ்டி லானா என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஜென்ரலாக ஆக்ட் கவர் ஆகும், ரூல்ஸ் கவர் ஆகும், நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர்ஸ் அண்ட் ஜுடிஷியல் டெசிஷன்ஸ். இது 4ம் வேற அதர் ஆக்டிவிட்டீஸ் மேஜராக இந்த 4ம் சேர்ந்தாதான் லா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ட். ஸோ ஒரு சட்டம் இல்லாமல் டாக்ஸை லெவி பண்ணவோ கலெக்ட் பண்ணவோ முடியாதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, பில் பாஸ் பண்ணாங்க, அப்புறம் அது லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட் அசன்ட் வாங்கினா ஆக்டாக மாறும். ஓகேங்களா? ஸோ ஆக்ட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சிஜிஎஸ்டி ஆக்ட், எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட், யூடிஜிஎஸ்டி ஆக்ட், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட் ஆக்ட், அதாவது காம்பன்சேஷன் செஸ்க்கான ஆக்ட், அப்புறம் ஐஜிஎஸ்டி ஆக்ட். ஸோ ஒரு 5 ஆக்ட் வந்து இருக்கு. 5 ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஜிஎஸ்டி மட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒன்று இருக்கும். யூடிஜிஎஸ்டியும் அப்படிதான். ஸோ ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஆக்ட் இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி லாவை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆக்ட் மேண்டேட்டரி. ஓகேங்களா? 5 ஆக்ட் பாஸ், 5 ஆக்டும் சேர்ந்தால்தான் ஜிஎஸ்டி லாவில் ஆக்டுங்கிற ஒரு கான்செப்டை கவர் பண்ணும். அடுத்து ஃபினான்ஸ் ஆக்ட். ஸோ எவ்ரி இயர் வந்து ஃபினான்ஸ் ஆக்டில் இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட சேஞ்சஸ் வந்து எவ்ரி இயர் வந்து பட்ஜெட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது லோக்சபா, ராஜ்யசபாவில் ப்ரெசென்ட் ஆகி அப்ரூவல் ஆகி பிரசிடென்ட்டோட அசன்ட் வந்ததுன்னா அது ஆக்டாக மாறும், ஃபினான்ஸ் ஆக்டாக மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபினான்ஸ் ஆக்டில் இன்கம் டேக்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்ட் சம்மந்தப்பட்ட சேஞ்சஸும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஸ் ஆக்டும் ஜிஎஸ்டி லாவை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அடுத்து ரூல்ஸ். எப்படி நமக்கு ஆக்ட் இருக்கோ அது எல்லாமே ரூல்ஸ் ஆகும். ஏன்னா ஆக்டில் வந்து எல்லா விஷயத்தையும் ப்ரொசீஜர் வைஸ் சொல்ல முடியாது. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஆக்டில் சொல்லுவாங்க. அதை எப்படி பண்ணணும், எதன் மூலமாக பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது ரூல்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிஜிஎஸ்சி ரூல்ஸ், எஸ்ஜிஎஸ்சி ரூல்ஸ், யூடிஜிஎஸ்சி ரூல்ஸ், ஐஜிஎஸ்சி ரூல்ஸ்னு 4 ரூல்ஸ் இருக்கு. 2017 அதை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் சர்க்குலர்ஸ். ஸோ எப்பெல்லாம் ஒரு ஆக்ட்லையோ இல்லை ரூல்ஸ்லையோ சேஞ்சஸ் வேணுமோ அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணும். ஒவ்வொரு தடவையும் ஃபினான்ஸ் ஆக்டுக்காக நம்ம வெயிட் பண்ண முடியாது. இயர்லி ஒன்ஸ் தான் சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம வெயிட் பண்ண முடியாது. எப்போ ஒரு சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதுக்கப்புறம் சிபிஐசி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணும் அது சம்மந்தப்பட்ட சேஞ்சஸ்க்கு. ஆக்டில் ரூல்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ், ஜிஎஸ்டி ரேட்டில் வரக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்து சர்க்குலர்ஸ். சர்க்குலர்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷனுக்காக ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது, கவர்மெண்ட் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதை சர்க்குலர் மூலமாக இஷ்யூ பண்ணுவாங்க. ஜுடிஷியல் டெசிஷன்ங்கிறது ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வரக்கூடிய டெசிஷன்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் தான் ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 4 ஆக்ட் இருக்கு காம்பன்சேஷன் செஸ் இல்லாமல். ஸோ இதே இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையாக இருந்ததுன்னா ஒரே ஸ்டேட்குள்ளே சப்ளை நடக்குதுன்னா அதுக்கு சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா ஒரு டாக்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்தது நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னென்ன ஆக்ட் இருந்தது? சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்கம் அது. அதே மாதிரி சிஎஸ்டி இன்டர் ஸ்டேட் சப்ளைக்கு வரக்கூடிய டாக்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணாங்க, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வருமானம், அவங்களுக்கு போகக்கூடிய ரெவன்யூ.
இதே என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், வேல்யூ ஆடட் டேக்ஸ், வேட், என்ட்ரி டேக்ஸ் இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வருமானம். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கலெக்ட் பண்றதுனால யார் யாரோட வருமானம் எவ்வளவு எவ்வளவு அப்படிங்கிறத பிரிக்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ 50% ஆஃப் சிஜிஎஸ்டி டோட்டல் டேக்ஸில் 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும், பேலன்ஸ் 50% வந்து எஸ்ஜிஎஸ்டிக்கு போகும், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். அதனால தான் 80% 9% சிஜிஎஸ்டி 9% எஸ்ஜிஎஸ்டி நம்ம பிரித்து போடுறோம். ஓகேங்களா? ஸோ அந்தந்த கவர்மெண்ட்டோட ரெவன்யூ அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு ஸ்பிளிட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தனித்தனி ஆக்ட் தனித்தனி பர்சன்டேஜ் நம்ம கொடுக்குறோம். அடுத்து ஸோ சிஜிஎஸ்டி ரெவன்யூ ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? இதுக்கு வந்து சிஜிஎஸ்டி ஆக்ட் அப்படின்னு ஒரே ஒரு ஆக்ட் தான் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் டெரிட்டரி எஸ்ஜிஎஸ்சி ஆர் யூடிஜிஎஸ்சிங்கிறது வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இல்லை யூனியன் டெரிட்டரியோட ரெவன்யூ. ஸோ ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு தனியாக ஒரு லெஜிஸ்லேச்சர் இருக்கு, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்ஜிஎஸ்சி தான் கலெக்ட் பண்ண வேண்டும். ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு லெஜிஸ்லேச்சர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க யூடிஜிஎஸ்சி தான் கலெக்ட் பண்ண வேண்டும். யூடிஜிஎஸ்டிக்கு ஒரே ஒரு ஆக்ட் தான். ஓகேங்களா? எப்படி சிஜிஎஸ்டிக்கு ஒரே ஒரு ஆக்டோ அதே மாதிரி யூடிஜிஎஸ்டிக்கு ஒரே ஒரு ஆக்ட் தான். ஆனால் வந்து இந்த ஸ்டேட் எஸ்ஜிஎஸ்டி மட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி ஆக்ட் இருக்கு, லெஜிஸ்லேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டிஎன்ஜிஎஸ்டிக்கு தமிழ்நாடுக்கு டிஎன்ஜிஎஸ்டி, அதே மாதிரி கேரளாக்கு கேஜிஎஸ்டின்னு வரும், கர்நாடகாவுக்கு ஸோ அந்த மாதிரி கேஆர்ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷார்ட்டாக போட்டுப்பாங்க. ஸோ அடுத்து இன்டர்ஸ்டேட் சப்ளை, ஒரு சப்ளை இன்டர்ஸ்டேட்டாக இருந்தால் ஐஜிஎஸ்டி அப்ளிகபிள். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெவன்யூ, ஐஜிஎஸ்டி ஆக்ட்னு ஒரே ஒரு ஆக்ட் தான் இருக்கு. தென் ஸோ நம்ம ஒரு லானா ஆக்ட், ரூல்ஸு, நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர்ஸ் அண்ட் ஜுடிஷியல் டெசிஷன்ஸ், ஃபினான்ஸ் ஆக்ட், இது அஞ்சும் சேர்ந்து தான் ஒரு லா அப்படிங்கிறத பார்த்தோம். ஜிஎஸ்டிலையும் அதே கான்செப்ட் தான். ஸோ ஜிஎஸ்டி வந்து கவர்ன் பை த சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி ஆக்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 2017 எக்ஸ்டென்ட் டு ஹோல் ஆஃப் இந்தியா, ஹோல் இந்தியா அப்ளிகபிள் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்தது. 8வது நாள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து அப்ளிகபிள் ஆச்சு. ஓகேங்களா? மொத்தம் 174 செக்ஷன் இருக்கு, 3 ஷெடியூல் இருக்கு ஆக்டை பொறுத்த வரைக்கும். எல்லா ஆக்ட்லையும் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜி இந்த ரெண்டு ஆக்ட்லையும் 174 செக்ஷன் இருக்கும். ஸோ சிஜிஎஸ்டி என்ன வருதோ அதோட கரஸ்பாண்டிங் எஸ்ஜிஎஸ்டிலையும் வந்துடும். யூடிஜிஎஸ்சி, ஐஜிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு சிஜிஎஸ்சியில் உள்ளதான் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஐஜிஎஸ்சியில் மட்டும் மேஜராக ஒரு 20 செக்ஷன்ஸ் வந்து இன்டகிரேட்டட் இன்டர்ஸ்டேட் சப்ளைக்காக தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கோர்ஸ் முடிக்கும் போது ஐஜிஎஸ்டி ஆக்டையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்டில் மேஜராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்ஸபிள் சப்ளைனா என்ன, டாக்ஸ் லயபிலிட்டினா என்ன, ஸோ அசஸ்மெண்ட்டோட ப்ரொசீஜர் என்ன, அப்பீல் என்ன, பெனால்ட்டி என்ன, ப்ராசிக்யூஷன்ஸ் என்ன, ஜென்ரலாக எல்லா ஆக்ட்லேயுமே இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ எவ்ரி இயர் வந்து ஃபினான்ஸ் ஆக்ட், பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகக்கூடிய ஃபினான்ஸ் ஆக்ட் படி மேஜர் சேஞ்சஸ்லாம் அதில் தான் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஸோ ஃபினான்ஸ் ஆக்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபினான்ஸ் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட் பட்ஜெட் செஷனில் அது போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லேயும் பாஸ் ஆகி பிரசிடென்ட்டோட அசென்ட் வாங்கினா அது ஃபினான்ஸ் ஆக்டாக மாறிடும். எவ்ரி இயர் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயும் மற்ற ஆக்ட்லேயும் அமெண்ட்மெண்ட் வந்து ஃபினான்ஸ் ஆக்ட் மூலமாக தான் கொண்டு வருவாங்க. அடுத்து ரூல்ஸ், சிஜிஎஸ்சி, எஸ்ஜிஎஸ்சி, யூடிஜிஎஸ்சி ரூல்ஸ் வந்து சிபிஐசி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் வந்து அவங்க தான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸை டோட்டலாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கான பவர் வந்து ஜிஎஸ்சி லால இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 2017 ஜிஎஸ்சி ரூல்ஸ் கலெக்டிவ்லி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் அது அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க ஈவன் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கூட கொடுக்கலாம். ஒரு ரூலை எப்படி அவங்க புதுசாக கொண்டு வராங்களோ அதோட ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டும் கொடுக்க முடியும். சிபிஐசிக்கு அந்த பவர் இருக்கு. ஆனால் வந்து அந்த ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வந்து ப்ரீ ஜுடிஷியலி அஃபெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் பேயர். டோட்டலாக அந்த எல்லா டாக்ஸ் பேருக்கும் அது ஒரு இப்படி சொல்றது, ஒரு எல்லா டாக்ஸ் பேரையும் ஒரு வகையில் அதை அஃபெக்ட் பண்ணும்
ஓகேங்களா? ஒரு அன்ஃபேவரபிளா எல்லா டாக்ஸ் பேருக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சர்க்குலர்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன். சர்க்குலருங்கிறது சிபிஎஸ்சி இஷ்யூ பண்ணக்கூடியது. டைம் டு டைம் ஏதாவது ப்ராப்ளம், ஒரு சர்டன் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்காகவோ இல்லை சில கிளாரிஃபை, ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணனால சர்க்குலர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த சர்க்குலர் வந்து டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் பைண்டிங் பண்ணும். அதாவது இது வந்து கைடன்ஸ் டு த ஆஃபீஸர்ஸ் அண்ட் அசஸி. ஆனால் இது யாரை பைண்ட் பண்ணணும்னா ஆஃபீஸர்ஸை மட்டும்தான் பைண்ட் பண்ணும். அசஸி அதாவது வந்து டாக்ஸ் பேயரை இது பைண்ட் பண்ணாது. ஸோ டாக்ஸ் பேயர் ஆக்ட் ரூல்ஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். சர்க்குலர் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கலாம். சர்க்குலர் டாக்ஸ் பேயர் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. சர்க்குலர் தவறாக இருந்தால் அவங்க கோர்ட் மூலமாக டாக்ஸ் பேயர் என்ன சொல்லலாம், கோர்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? கோர்ட் மூலமாக அதுக்கு அகைன்ஸ்டா போகலாம். ஆனால் சர்க்குலர் உள்ளதை ஒரு ஆஃபீஸர் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டும். ஏன்னா அவரை அது பைண்ட் பண்ணும். ஓகே. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து எதுக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட் வந்து அமலுக்கு கொண்டு வராங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொண்டு வருவாங்க. அதே மாதிரி ஒரு ரூல்ஸை அமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு ரேட்டை வந்து இந்த டேட்லேருந்து கொண்டு வராங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் அதை கொண்டு வர முடியும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஆக்டை திருத்திக்கிட்டே இருக்க முடியாது. அதனால நோட்டிஃபிகேஷன் மூலமாக அந்த சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வந்துடுவாங்க. அடுத்து ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது இதுவும் இதே ஒரு கான்செப்ட் தான். ஒவ்வொரு தடவையும் ஆக்டை வந்து மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு சின்ன டவுட், ஒரு கண்டிப்பாக வந்து ஆக்ட் பாஸ் பண்ணது ஒரு இன்டென்ஷனாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஆஃபீஸர் மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி நமக்கு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ நம்ம நாடக்கூடிய ஒரே இடம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட், ஹை கோர்ட்டில் அது ஆகலைன்னா நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போகிற மாதிரி இருக்கும். சுப்ரீம் கோர்ட் தான் வந்து டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட்லேருந்து வரக்கூடிய ஜட்மெண்ட் வந்து லா ஆஃப் த லேண்ட், அதுதான் லா. ஓகேங்களா? ஈவன் சட்டத்தில் வேற சொல்லியிருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் சொல்றது கண்டிப்பாக அந்த சட்டத்துக்கு அகைன்ஸ்டாகவே இருந்தாலும், அந்த ஆக்டுக்கு, ஜிஎஸ்டி ஆக்டுக்கு அகைன்ஸ்டாகவே இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிடுச்சுன்னா அவங்க கொடுக்குற டெசிஷனில் உள்ளது கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாக அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை சேஞ்ச் பண்ணலாம், ஆக்டை சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக கூட சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, பிளான்ட் அண்ட் மிஷினரி, பிளான்ட் ஆர் மிஷினரின்னு இருந்ததை பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு சேஞ்ச் பண்ணி செக்ஷன் 17(5) கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்க்கு ஐடிசி இன்எலிஜிபிள் வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் 1/7/2017 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அதை ஐடிசி எடுக்க முடியாது. ஈவன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட, சஃபாரி ரெட்ரீட்ல கொடுத்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட அவங்க ஆக்டையே சேஞ்ச் பண்ணி ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் கொடுக்கறது தான் லா ஆஃப் த லேண்ட். ஆனால் அதுக்கப்புறம் நினைச்சால் கவர்மெண்ட் வந்து ஆக்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்டை சேஞ்ச் பண்ணிட்டா சுப்ரீம் கோர்ட் இது வந்து அதோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இதே ஹைகோர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஹைகோர்ட்டோட டெசிஷன் அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், வேற ஒரு ஸ்டேட்டுக்கு அதை அப்ளிகபிள் பண்ண முடியாது. ஆனால் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துட்டு போகலாம். ஓகேங்களா? இதே வந்து ரெண்டு வகையான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஒரே வகையான கேஸ்க்கு ரெண்டு வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ரெண்டு ஜட்ஜ் இருக்கக்கூடிய பெஞ்ச், அடுத்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 3 ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடிய பெஞ்ச். அப்படிங்கிற பட்சத்தில் எதுல ஹையர் ஜட்ஜ் இருக்காங்களோ ஸோ அதுதான் அப்ளிகபிள் ஆகும். ஜென்ரலாக அது ஜிஎஸ்டிக்கு மட்டும் இல்லை, எல்லா லாக்கும் இதுதான் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி ரெண்டு ஜட்ஜ், ரெண்டு டெசிஷன்லுமே ரெண்டு ஜட்ஜ் உள்ள பெஞ்ச் தான், ரெண்டு ஜட்ஜ் தான் இருக்காங்க. ஆனா இதுல வந்து ஃபேவர் டு த அசஸி, இதுல வந்து ஃபேவர் டு த டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எது லேட்டரா வந்த டெசிஷனோ அதுதான் அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது மார்ச் 2025 கொடுத்துருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ செப்டம்பர் 25 கொடுத்தா சேம் ஜட்ஜ் இருக்கக்கூடிய பெஞ்சாக இருந்தால் லேட்டரா என்ன வந்ததோ அதுதான் அந்த ஸ்டேட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதே வந்து ஜட்ஜஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய பெஞ்சஸ் கொடுத்த டெசிஷன் தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்டி லா
பற்றி சொல்ல வேண்டியது. அடுத்து ஜிஎஸ்டி லால வந்து நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, டெஸ்டினேஷன் பேஸ்டு கன்சப்ஷன் டேக்ஸ்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆக்ட் எல்லாமே வேட், சிஎஸ்டி, சர்வீஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி எல்லாமே ஒரிஜின் பேஸ்டு டேக்ஸ். அதாவது யாரு அந்த பொருளை தயாரிக்கிறாங்களோ அல்லது யாரு அந்த பொருளை சேல் பண்றாங்களோ அவங்க அந்த ஸ்டேட்டுக்கு வரி கட்டினா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வேட்னா நீங்க யார் சேல் பண்ணுவீங்க, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பர்சன் சப்ளையர்னா தமிழ்நாட்டுக்கு தான் அந்த ஸ்டேட் போகும், அந்த ரெவன்யூ போகும். ஓகேங்களா? அதே மாதிரி சர்வீஸ் டாக்ஸோ எக்ஸைஸ் டியூட்டியாக இருக்கும் பட்சத்தில் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ ஒரிஜின் பேஸ்டு டாக்ஸ், அந்த குட்ஸ் எங்க ஒரிஜின் ஆச்சோ, எங்க தயாராச்சோ, எங்க சப்ளை பண்றீங்களோ, யார் சப்ளை பண்றாங்களோ அவங்க அந்த பேஸ்ல அந்த ஸ்டேட்டுக்கு டாக்ஸ் கட்டினா போதும், இல்ல அந்த ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரலுக்கு டாக்ஸ் கட்டினா போதும். இப்படிதான் இருந்தது. ஆனா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு கன்சப்ஷன் டாக்ஸ். யார் அந்த குட்ஸை ரிசீவ் பண்றாங்க, யார் அந்த குட்ஸை கன்சியூம் பண்றாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் அந்த ரெவன்யூ போகும். ஸோ இதுதான் ஜிஎஸ்டியில் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். இதுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளைனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்க வந்து அது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வருமா ஆர் ஐஜிஎஸ்டி வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த எஸ்ஜிஎஸ்டினா என்ன, ஸ்டேட்டோட டாக்ஸ், எந்த ஸ்டேட்டோட டாக்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நீங்க எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு பில்லை போட்டீங்கன்னா அது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய, அதாவது சப்ளை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கு ரெவன்யூ போகணும்னா மட்டும்தான் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போட வேண்டும். வேற ஒரு ஸ்டேட்டுக்கு ரெவன்யூ போகணும் அப்படின்னா ஐஜிஎஸ்டி மட்டும்தான் ஒரே வழி. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை, எந்த ஸ்டேட்டுக்கு அந்த ரெவன்யூ போகணும் அப்படின்னு தெரியணும்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை வெரி மச் இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் நீங்க பில்லே போட முடியாது. ஒரு இன்வாய்ஸ் போடணும்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை அதெல்லாம் மேண்டேட்டரி. ஓகேங்களா? ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை போட்டால் தான் நீங்க இன்வாய்ஸ் போட முடியும். ஸோ நம்ம சாப்டர் செக்ஷன் 31 பார்க்குறப்ப டாக்ஸ் இன்வாய்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது பின்னாடி போய்க்கலாம். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னங்கிறத சொல்லி நான் இப்போ டைம் அதிகம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ இருக்கு. இதை மெம்பர்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இதை இந்த லிங்க் வச்சிருக்கேன், இந்த பிபிடி முடிஞ்சதும் ஷேர் பண்ணுறேன், இந்த லிங்க்ல போய் பார்த்துக்குங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளைக்கு நம்ம செக்ஷன் வைஸ் பின்னாடி பார்ப்போம். ஆனால் பேசிக்காக ஒரு கான்செப்ட் எதனால பிளேஸ் ஆஃப் சப்ளை வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த வீடியோவில் இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஜிஎஸ்டியோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஜிஎஸ்டியில் என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டு பேருமே சட்டத்தை டாக்ஸை லெவி பண்றதுக்கு பவர் இருக்கு. அடுத்து டெஸ்டினேஷன் பேஸ்டு கன்சம்ஷன் டாக்ஸ், பிளேஸ் ஆஃப் சப்ளை இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். levied at every point of sale or supply. ஸோ மேனுஃபேக்சரர் சேல் பண்ணுவார், அடுத்தது ஹோல்சேலர் போகும், அடுத்து ரீட்டைலர் போகும், அவரை இன்னொருத்தருக்கு சேல் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் சேல்லையும் டேக்ஸ் வந்து லெவி பண்ணுறாங்க ஆன் மார்ஜின். ஏன்னா ஐடிசி நம்ம கிளைம் பண்ணுறதுனால மார்ஜினுக்கு மட்டும்தான் டேக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிற கான்செப்ட். அடுத்து இது ஒரு வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஸோ நீங்கள் என்ன வேல்யூ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டினா போதும். ஓகேங்களா? இதுவும் டைப் ஆஃப் வேல்யூ ஆடட் டேக்ஸ் தான். நீங்கள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, 110 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா அந்த வேல்யூ ஆட் பண்ண 10 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும். 100 ரூபாய்க்கான ஐடிசி நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஐடிசி. இது ரிப்பீட் பண்ணிட்டேன்னா, ஸ்டேட் வைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரி. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். நீங்கள் சேம் பேன் வச்சுருந்தாலும் டிஸ்டிங் பர்சன் அப்படின்னு கருதப்படுவீங்க. ஓகேங்களா? ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், இந்தியா ஃபுல்லாக ஒரே ரேட் ஆஃப் டேக்ஸ் தான் ஒரு பொருளுக்கு ஒரு சர்வீஸ்க்கு. ரேட் எங்கேயும் மாறாது. நீங்கள் தமிழ்நாட்டில் தக்காளி வாங்கினாலும் எக்ஸம்டட் தான், டெல்லியில் போய் தக்காளி வாங்கினாலும் எக்ஸம்டட் தான். ஆடிட் ஃபீஸ் தமிழ்நாட்டிலையும் 18% தான், டெல்லிலையும் 18% தான், எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும். ஸோ மல்டிப்ளிசிட்டி ஆஃப் டாக்ஸஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸைஸ் டியூட்டி போடுவாங்க, அதுக்கு மேலே ஜிஎஸ்டி வரும், அதுக்கு மேலே வேட் வரும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேக்ஸ் வரும். இதே வந்து தேட்டர் டிக்கெட்னா உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் வரும், செஸ் வரும். இந்த மாதிரி மல்டிபிள் டேக்ஸ் இருந்ததை ரிமூவ் பண்ணி ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரே டேக்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போவும் அது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, செஸ்ஸு,
ஆர் ஐஜிஎஸ்டி செஸ்ன்னு வரல வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் ஜிஎஸ்டி ஒரு டேக்ஸ் தான். இந்த கேஸ்கேடிங் எஃபெக்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸைஸ் டியூட்டிக்கும் சேர்ந்து இப்போ டேக்ஸ் கட்ட தேவையில்லை. டேக்ஸ் ஆன் டேக்ஸ், இதுதான் கேஸ்கேடிங் எஃபெக்ட், அதுவும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மினிமைஸ் ஃபிசிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ ஃபிசிக்கல் ஒர்க்கே தேவைப்படாது. அதாவது வந்து ஆஃபீஸரும் டாக்ஸ் பேயரும் கன்சல்டன்ட்டும் மீட் பண்ணிக்க கூடாது, மீட் பண்ணிக்க வேணாம், அதை வந்து மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. இதோட ஃபியூச்சருமே அப்படிதான், எல்லாமே ஆன்லைன் ப்ரொசீஜர் தான். ஸோ ஒரு ஆஃபீஸரும் கன்சல்டன்ட்டும் ஆஃபீஸரும் டாக்ஸ் பேயரும் மீட் பண்ணிக்கவே தேவைப்படுறது கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஹெச்எஸ்என் அண்ட் எஸ்சிஎஸ்சி. இதை பேஸ் பண்ணி தான் ரேட் ஆஃப் டாக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் ஜிஎஸ்டியோட ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஹெச்எஸ்என். ஸோ ஒரு ரேட் ஆஃப் டாக்ஸ் எவ்வளோங்கிறது ஹெச்எஸ்என் அண்ட் எஸ்சிஎஸ்சி மூலமாக தான் தெரியுங்கிறது சொல்லிட்டோம். ஸோ ஹெச்எஸ்என் வந்து பேஸ்ட் ஆன் கஸ்டம் டாரிஃப் ஆக்ட். கஸ்டம் டாரிஃப் ஆக்டில் தான் என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ஹெச்எஸ்என் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்எஸ்என் பற்றி நமக்கு தெரியணும்னா கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா? ஹெச்எஸ்என்னா ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமன் கல்ச்சர். ஓகேங்களா? ஸோ இந்தியன் கஸ்டம் டாரிஃபும் பேஸ்ட் ஆன் ஹெச்எஸ்என் தான், ஜிஎஸ்டியும் பேஸ்ட் ஆன் ஹெச்எஸ்என் தான். இது வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் கொடுத்த இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் நாமன் கல்ச்சர்லேருந்து ஹெச்எஸ்எனை வந்து இந்தியா வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 6 டிஜிட்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்தியா வந்து அதை 8 டிஜிட்டாக எடுத்திருக்காங்க. சாப்டர் 99 வந்து மொத்தம் வந்து 98 சாப்டர் சர்வீஸ்க்கு, சாப்டர் 99 வந்து சர்வீஸ்க்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் 1971 ஹெச்எஸ்என் கோடு வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 1986 வந்து கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டிஸ்க்காக யூஸ் பண்ணது. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்தே அதே தான் இருக்குது, இப்போவும் அதே ஹெச்எஸ்என் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. மொத்தம் 98 சாப்டர் இருக்குது, 1271 ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதாவது ஹெச்எஸ்என் வந்து 8 டிஜிட்டா, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் சாப்டர், அடுத்த 2 டிஜிட் ஹெட்டிங்ஸ், அடுத்த 2 டிஜிட் வந்து சப்ஹெட்டிங், அடுத்த 2 டிஜிட் வந்து டாரிஃப். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர் வந்து 98 இருக்கு. இந்த ஹெட்டிங்ஸ் அதாவது 1271 4 டிஜிட் உள்ள ஐட்டம் இருக்கு. 6 டிஜிட் உள்ள ஹெச்எஸ்என் பார்த்தீங்கன்னா 5757 இருக்கு அப்ராக்சிமேட்டா. டோட்டலா 8 டிஜிட் பார்த்தீங்கன்னா 21,000 இருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, 6 டிஜிட் 8 டிஜிட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து கொடுங்க அப்படிங்கிறது. அது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா 21,000 ஐட்டம் இருக்கு. அதில் 21,000 ஐட்டமும் அதுலேயும் ப்ரீபேக்டு, அதாவது ப்ரீபேக்டுனா டாக்ஸபிள், ப்ரீபேக் இல்லை அப்படின்னா எக்ஸம்டட், இப்படிங்கிற மாதிரி பிரிச்சோன்னா அது 40,000 மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்கிறதுனால அதுக்கான டாக்ஸ் ரேட்டை எங்களால் எக்ஸாக்டாக கொடுக்க முடியல. நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணோம், ஒரு 2 மாதம் டைம் எடுத்தோம், ட்ரை பண்ணோம், அது அப்படியே பெண்டிங் ஆகி போச்சு. ஆனால் வந்து இப்போ நமக்கு ஜிஎஸ்டி 2.0 வந்து நிறைய வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக 1 மந்த் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதை கொடுக்க முடியும்னு பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த ஐடி ஒர்க் ஜிஎஸ்டிஆர் 9 முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இஷ்யூ 4க்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 6 டிஜிட் அண்ட் 8 டிஜிட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கலான்னு ஐடியா. லாஸ்ட் டைமும் ரொம்ப ட்ரை பண்ணோம், 2 மாதம் ட்ரை பண்ணோம், ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் இந்த டைம் வந்து சிம்பிளிஃபை ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2.0 நோட்டிஃபிகேஷனை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. குட்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படியே வந்து உங்களுக்கு சூப்பர் சீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பழைய நோட்டிஃபிகேஷன் எடுத்து வந்திருக்கா, மாறி இருக்கா, என்ன டேட்ல இருந்து அந்த டேட்ல எல்லாம் கொடுத்து குழப்ப வேண்டியதில்லை. புக்கை டைரெக்டாக வித் எஃபெக்ட் ஃப்ரம் 22 செப்டம்பர் 2025 அப்படின்னு கொடுத்துட்டா பழைய ஹிஸ்டாரிக்கலை கொடுக்காம கரண்ட் டேட்லேருந்து கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது ஐடியா. பார்க்கலாம், மேபி ஜனவரியில் இந்த வேலையை ஆரம்பிக்கலான் இருக்கும். ஸோ அடுத்து, ஸோ ஹெச்எஸ்என் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்து மொத்தம் வந்து 9 ஸ்லாப் இருக்கு. குட்ஸை பொறுத்த வரைக்கும் 0%, அதாவது எக்ஸம்டட் 0.25%, 1.5%, 3%, 5%, 12%, 18%, 28%, இப்போ புதுசாக 40% கொண்டு வந்திருக்காங்க.
இதுக்கு முன்னாடி வரைக்கும் 8 தான் இருந்தது. இப்போ 22 செப்டம்பர்ல இருந்து இந்த மந்த் தான் 10 days பேக்ல இருந்து 40% கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து எஸ்சிஎஸ்சி எப்படி வந்து வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஹெச்எஸ்என் எடுத்தாங்களோ அதே மாதிரி எஸ்சிஎஸ்சி வந்து யுனைடெட் நேஷன் சென்ட்ரல் ப்ராடக்ட் கிளாசிஃபிகேஷன்ல இருந்து சர்வீஸ் அக்கௌண்டிங் கோட் அப்படிங்கிற எஸ்சிஎஸ்சி வந்து எடுத்திருக்காங்க. ஹெச்எஸ்என் 8 டிஜிட் பார்த்தோமா, எஸ்சிஎஸ்சி வந்து 6 டிஜிட் தான். இது வந்து ஒரே ஒரு சாப்டர் தான், 99ங்கிற ஒரே ஒரு சாப்டர் தான். ஹெட்டிங் வந்து 33 34 தான் இருக்கு, பின்னாடி ஸ்லைட்ல இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதில் எப்படி 1217 ஹெட்டிங் இருந்தது, இதில் மொத்தமே 34 ஹெட்டிங் தான். ஸோ உங்களுக்கு டேர்ன் ஓவர் 5 கோடிக்குள்ள தான் இருக்குன்னா நீங்கள் 34 ஹெட்டிங்கை செக் பண்ணால் போதும் எஸ்சிஎஸ்சிங்கிற பட்சத்தில். ஆனால் நீங்கள் வந்து ஹெச்எஸ்என் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எத்தனை இதை செக் பண்ணணும், 1217 ஹெச்எஸ்என் செக் பண்ணணும். அதாவது இது வந்து எந்த ஹெச்எஸ்என், என்னோட ப்ராடக்ட் என்ன ஹெச்எஸ்என் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சாதான் என்ன ரேட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வீஸ் வந்து ஈஸி, ஏன்னா 5 ஸ்லாப் தான் இருக்கு, 0 1 5 12 18. இப்போ 12 ரிமூவ் பண்ணிட்டாங்க அண்ட் வந்து அதுக்கு பதிலாக 40 கொண்டு வந்திருக்காங்க. 5 ஸ்லாப் இருக்கு, 12 ரிமூவ் பண்ணி 40 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களோட டேர்ன் ஓவர் 5 கோடிக்குள்ள இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக சர்வீஸை சூஸ் பண்ண முடியும், ஏன்னா 34 ஹெட்டிங் தான். குட்ஸாக இருந்தானா 1217 ஹெச்எஸ்என் இருக்கு. ஈவன் நீங்கள் உங்கள் டேர்ன் ஓவர் 5 கோடிக்குள்ளே இருந்தாலும் 4 டிஜிட் நீங்கள் ஹெச்எஸ்என் சூஸ் பண்ணணும்னா நிறைய தேட வேண்டியது இருக்கு. 4 டிஜிட் ஹெச்எஸ்என் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த 9 ஹெட்ல இந்த 9 ஸ்லாப்ல எந்த ஸ்லாப்ல வரணும் அப்படிங்கிற குழப்பம் வந்து இருந்தது. இப்போ இந்த 22/9க்கு அப்புறம் குழப்பங்கள் கம்மியாச்சு, ஏன்னா 5 18 மட்டும்தான் மேஜரா இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்லாப்லயுமே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், 5 12 18 22 இந்த 4மே ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஹெச்எஸ்எனை கண்டுபிடிச்சாலும் அந்த ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி 5 12 எக்ஸாம்டடா, 12 18 5 12 0 5 0 18. ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த பெர்முடேஷன் காம்படேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரிஸ்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருந்தது, இப்போ ரிஸ்க் குறைஞ்சிருக்கு. 22 செப்டம்பருக்கு அப்புறம் நமக்கு தவறு பண்ணக்கூடிய ரிஸ்க் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டி 2.0 வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்டு. எப்படி குட்ஸுக்கான நோட்டிஃபிகேஷனை நமக்கு சூப்பர் சீட் பண்ணாங்களோ, அதாவது டோட்டலாக மாற்றி கொடுத்தாங்களோ, சர்வீஸ்க்கும் அதே மாதிரி கொடுத்துருந்தா கண்டிப்பாக 2.0 வந்து கண்டிப்பாக ரொம்பவும் பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். ஆனால் சர்வீசஸ்க்கு அதை டச் பண்ணவே இல்லை அவங்க. ஓகேங்களா? சேஞ்சஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் சர்வீசஸ்க்கும் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு குழப்பங்கள் நிறையா குறையும். அடுத்து ஹெச்எஸ்என்க்கும் எஸ்சிஎஸ்சிக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஹெச்எஸ்என் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸுக்கு யூஸ் ஆகுது, எஸ்சிஎஸ்சி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வீஸ்க்கு யூஸ் ஆகுது. இது வந்து எங்கேருந்து ஒரிஜின் ஆகுது? வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன். இது யுனைடெட் நேஷன் சென்ட்ரல் ப்ராடக்ட் கிளாசிஃபிகேஷன்லேருந்து வந்திருக்கு எஸ்சிஎஸ்சி. 6 டிஜிட் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு. இந்தியா வந்து 8 டிஜிட்டை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 6 டிஜிட் தான், இந்தியாவும் 6 டிஜிட் தான் யூஸ் பண்ணுது. இங்கே வந்து ஒரே ஒரு டிஜிட், ஒரே ஒரு சாப்டர் தான், இங்கே வந்து 98 சாப்டரு. அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் இது எல்லாமே டான்ஜபிள் ப்ராடக்ட் தான் கவர் பண்ணுது, ஏன்னா குட்ஸ்னாலே தொட்டு உணரக்கூடிய பொருளாக தான் இருக்கும். இது வந்து இன்டான்ஜபிள் சர்வீசஸை தொட்டு உணர முடியாது. ஓகேங்களா? அடுத்து இதுதான் ஹெச்எஸ்என்க்கு எஸ்சிஎஸ்சிக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஒரு ஹெச்எஸ்எனும் அதோட ரேட்டையும் வந்து எப்படி எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு வீடியோ இருக்கு, ஆல்ரெடி எடுத்த செஷன் தான், 1 hour செஷன் இது. அதே மாதிரி எஸ்சிஎஸ்சிக்கு ஒரு 45 minutes செஷன் இருக்கு, இதை ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தவங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க, புதுசாக பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு செஷனில் இந்த ஜிஎஸ்டி ட்ரையான்ஸில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம்? ஜஸ்ட் செக்ஷன் 1 to 53 மட்டும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த 1 to 53 என்னென்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் செக்ஷனோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் 1 by 1 நான் சொல்ல போகிறேன். ஸோ எந்த ஆக்டாக இருந்தாலும் செக்ஷன் 1 வந்து ப்ரிலிமினரின்னு இருக்கும். ஸோ அது என்ன ஆக்ட், எந்த ரேட்லேருந்து அமலுக்கு வருது, இந்தியா ஃபுல்லாக கவர் ஆகுமா, இதுதான் ஜென்ரலாக எல்லா ஆக்ட்லேயும் இருக்கும். ஸோ செக்ஷன் 1 ப்ரிலிமினரி. டைம் இருந்தால் சிஜிஎஸ்சி ஆக்ட் அண்ட் ஐஜிஎஸ்சி ஆக்டோட செக்ஷன் 1 இன்னைக்கு பார்த்துடலாம். செக்ஷன் 2 டெஃபனிஷன்ஸ். ஸோ எல்லா ஆக்ட்லேயுமே செக்ஷன் 2 டெஃபனிஷனாக தான் இருக்கும். அந்த ஆக்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன காமனான அர்த்தம் அப்படிங்கிறது இந்த டெஃபனிஷனில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 3 ஆஃபீஸர்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் கீழே ஆஃபீஸர்னா யாரு அப்படிங்கிறது செக்ஷன் 3 தான் சொல்லுது. செக்ஷன் 4ல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸை எந்த மெத்தடில் அப்பாயின்ட் பண்ணலாம்,
யார் அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது செக்ஷன் 4ல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 5ல ஆஃபீஸர்ஸோட பவர் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 6 பார்த்தீங்கன்னா அத்தாரிசேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஸ்டேட் டாக்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரி அஸ் அ ப்ராப்பர் ஆஃபீஸர் இன் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ சில சர்க்கம்டன்சஸில் ஸ்டேட் டாக்ஸ் ஆஃபீஸரோ இல்லை யூனியன் டெரிட்டரி டாக்ஸ் ஆஃபீஸரையோ அவருக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்க முடியும் சில ஸ்பெசிஃபைட் சர்க்கம்டன்ஸில் அப்படிங்கிறது செக்ஷன் 6ல சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 3லேருந்து 6 வரைக்கும் நம்ம அதிகமாக உள்ளே போய் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. ஜென்ரலாக ஆஃபீஸர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேசி, டிசி, ஸோ இந்த மாதிரி ஏசி அண்டு சிடிஓ, டிசிடிஓ, ஸோ இந்த மாதிரி சூப்பரண்டன், இந்த மாதிரி தான் பிரேக்கப் இருக்கும். அடுத்து அந்த ஆஃபீஸர்ஸோட பவர் என்ன? பவர்னா அவர் வந்து அவர் இன்ஸ்பெக்ஷன் யார் பண்ணலாம், ஆடிட் யார் பண்ணலாம், யார் நோட்டீஸ் என்ன வேல்யூக்கு இஷ்யூ பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி உள்ளது செக்ஷன் 5 அண்ட் 5ல வரும். ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 7, இப்போ தான் நம்ம வந்து சப்ஜெக்ட்குள்ளேயே வரும். செக்ஷன் 7 வந்து ஸ்கோப் ஆஃப் சப்ளை. சப்ளைனா என்ன? ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி சேல்ஸு சர்வீஸ்ன்னு பார்த்துருப்போம். சேல் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு, மேனுஃபேக்சரிங்கு எக்ஸைஸ் டியூட்டி கட்டியிருந்தோம். இது எல்லாமே சேர்ந்து சப்ளைங்கிற ஒரே வார்த்தையில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜிஎஸ்டியில் சப்ளைனா என்ன அப்படிங்கிறது செக்ஷன் 7ல் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷெடியூல் 1, 2, 3 நம்ம செக்ஷன் 7ம் ஷெடியூல் 3 ஷெடியூலும் பார்த்துட்டோம்னா சப்ளைனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஸோ சப்ளை இருந்தால்தான் அங்கே ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? சப்ளைல காம்போசிட் சப்ளை, மிக்சடு சப்ளை என்னங்கிறது செக்ஷன் 8 சொல்லுது. ஸோ அதுக்கு என்ன டேக்ஸ் லையபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம செக்ஷன் 8 பார்க்கும்போது பார்ப்போம். செக்ஷன் 9ல் லெவி அண்ட் கலெக்ஷன். ஸோ எவ்வளவு லெவி பண்ணலாம், அதை வந்து யார் கலெக்ட் பண்ணலாம், எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 9 சொல்லும். செக்ஷன் 8ல் வந்து காம்போஷன் லெவி, செக்ஷன் 10 வந்து காம்போஷன் லெவி, காம்போஷன் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த காம்போஷன் லெவி வரப்போ ரூல் 3லேருந்து 7 ஆஃப் சிஜிஎஸ்சி ரூல்ஸையும் சேர்த்து பார்த்துருவோம். ஸோ எந்தெந்த செக்ஷனுக்கு எந்தெந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நான் இங்கே நோட் கொடுத்துட்டேன். எல்லாமே நம்ம அட்டிக்கில் இந்த செக்ஷன்ஸும் இந்த ரூல்ஸும் இருக்குது. இல்லைனா மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ மீட்டிங் முடிஞ்சதும் இந்த ரூல்ஸை வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 11 வந்து பவர் டு கிராண்ட் எக்ஸம்ஷன். ஒரு சப்ளை எக்ஸாம் பண்ணோம்னா அதுக்கு பவர் வந்து செக்ஷன் 11 தான் கொடுக்குது. அதே மாதிரி செக்ஷன் 11A வந்து என்ன சொல்லுதுன்னா பவர் நாட் டு ரெக்கவர் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து ரெக்கவர் பண்ணக்கூடாது, ரெக்கவர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற பவர் கொடுக்குது. எப்பன்னா இது ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஸாகவே நான் வந்து இதுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டேன், இல்லை கம்மியாக தான் கலெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறப்போ அங்கே வந்து ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ண தேவையில்லை, ரெக்கவர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து செக்ஷன் 11A சொல்லுது. செக்ஷன் 12, 13, 14 இது மூணும் வந்து டைம் ஆஃப் சப்ளை. செக்ஷன் 12 வந்து டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸு, 13 வந்து டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ், அண்டு செக்ஷன் 14 வந்து சேஞ்சஸ் இன் ரேட். ஒரு ரேட் சேஞ்சஸ் ஆனால் அப்போ வந்து டைம் ஆஃப் சப்ளை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறது வந்து செக்ஷன் 14. ஸோ இப்போ 22nd 9ல் வந்து ரேட் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கு டைம் ஆஃப் சப்ளை என்ன அப்படிங்கிறத பார்க்குறோன்னா நம்ம செக்ஷன் 14 எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு குட்ஸ் நீங்கள் ஒரு சேல் பண்ணுறீங்க, ஒரு டேக்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஒன்று அது சப்ளையாக இருக்கணும். அடுத்து எப்போ டேக்ஸை கலெக்ட் பண்ணி எப்போ கவர்மெண்ட்டுக்கு கட்டணுங்கிறதுனா அதுக்கு டைம் ஆஃப் சப்ளை வேணும். ஸோ சப்ளையாக இருக்கணும், டைம் ஆஃப் சப்ளை இருக்கணும், எந்த கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் போகணும் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை வேணும். அடுத்து வேல்யூ ஆஃப் சப்ளை. செக்ஷன் 15 வந்து ஒரு சப்ளையோட வேல்யூ என்ன, அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத செக்ஷன் 15 சொல்லுது. ரூல் 27லேருந்து 35 வரைக்கும் கவர் ஆகுது. ஸோ நம்ம செக்ஷன் 15 பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்ட ரூல்ஸையும் பார்த்துருவோம். அடுத்து செக்ஷன் 16 to 18 இது வந்து ஐடிசி சம்மந்தப்பட்டது. எலிஜிபிள் ஐடிசி என்னென்ன அப்படின்னு சொல்றது வந்து செக்ஷன் 16 ரூல் 36 to 37A கவர் ஆகுது. அதே மாதிரி செக்ஷன் 17 வந்து பிளாக்டு கிரெடிட். எந்த கிரெடிட்டை எவ்வளவு அவைல் பண்ணலாம், எதை அவைல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றது வந்து செக்ஷன் 17. அது ரூல் 38, 39, 42 அண்ட் 43 இதில் கவர் ஆகுது. நம்ம இந்த செக்ஷன் 17 பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்ட ரூல்ஸையும் சேர்ந்து பார்த்துருவோம். அடுத்து செக்ஷன் 18 சில ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸில் எப்படி ஐடிசியை அவைல் பண்ணுறது. அதாவது வந்து ஒரு கேபிட்டல் குட்ஸ் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் எக்ஸாம் சப்ளையும் டாக்ஸபிள் சப்ளையும் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எப்படி
அந்த ஐடிசியை அவைல் பண்ணணும் அப்படிங்கிறத ரூல் 40, 44, 44A செக்ஷன் 18ல சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸோ நம்ம இந்த செஷன்ல, அதாவது இந்த கோர்ஸ்ல ஆக்டையும் ரூல்ஸையும் வேர்டு பை வேர்டு படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். பிளஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்ற கோர்ஸுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். நம்ம வந்து லாவை படிக்க போறோம். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் மேபி சில பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கலாம். இதை எப்படி படிச்சு புரிஞ்சுக்கிறதுன்னு கஷ்டமா இருக்கலாம். கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை, இதை வந்து பண்ணுங்க. இந்த கோர்ஸ் நீங்க அட்டன் பண்ணி இதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்து ஈஸியா ஒவ்வொரு நோட்டிபிகேஷனையும், ஒரு ஆக்டை எப்படி படிக்கணும், ஒரு ரூல்ஸ் எப்படி படிக்கணும், ஒரு நோட்டிபிகேஷன் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே இங்க சொல்லி கொடுத்துருவோம். கஷ்டமா தான் இருக்கும் சில பேருக்கு. ஏதாவது இதுக்கு முன்னாடி ஆக்டை படிக்காதவங்களுக்கு, நோட்டிபிகேஷனை படிச்சு இதை அங்க போய் தேடி கண்டுபிடிக்காதவங்களுக்கு இது கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் கஷ்டப்படுங்க. இந்த ஒரு டைம் கஷ்டப்பட்டீங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு இந்த வேலை ஈஸியாகும். எப்பவுமே ஒரு வேலையை புதுசா செய்யறப்போ கஷ்டமா தான் இருக்கும். அது ஃபேக்ட். அதை மாற்ற முடியாது. எனக்கு ஈஸியா சொல்லிக் கொடுங்கன்னா என்னால் ஈஸியா வெறும் ஸ்லைடை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லி கொடுத்துட்டு போக முடியும். அதை வந்து ஆல்ரெடி நான் ஆர்டிக்கிளே பண்ணிட்டு தான் இருக்கேன், நம்ம ப்ராட்காஸ்ட்லேயே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஆக்டை தான் எடுக்கணும், ஆக்டை தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சட்டத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு தான் நமக்கு இந்த கோர்ஸோட அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால், ஸோ சார் சட்டத்தை அப்படியே சொல்லிக் கொடுக்காதீங்க சார், எங்களுக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கடைசியாக உங்களோட சஜஷன் கொடுங்க. உங்களுக்கு பிபிடி ஸ்லைடும் சிம்பிளிஃபை பண்ணி இருக்கும். ஓகேங்களா? வேர்ட் பை வேர்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து என்னோட ஜிஎஸ்டி ட்ரையன்ஸோட அப்ஜெக்டிவ். செக்ஷன் 19 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜாப் ஒர்க்குக்கு கேபிட்டல் குட் சென்ட் பண்ணீங்கன்னா அதோட ஐடிசியை நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுது. சம்மந்தப்பட்ட ரூல் 40. ஸோ ஐஎஸ்டி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா அவங்க வந்து ஐடிசி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத செக்ஷன் 20 வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரூல் 39ல அது கவர் ஆகுது. அடுத்து செக்ஷன் 21 to 30, ஃபர்ஸ்ட் 10 செக்ஷன் பார்த்துட்டோம். அடுத்த ஃபர்ஸ்ட் 20 செக்ஷனை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த 10 செக்ஷனாக பிரிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 10 செக்ஷன், அதாவது செக்ஷன் 21ல வந்து ஒரு கிரெடிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க. ஐஎஸ்டி சம்மந்தப்பட்டது இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து நீங்கள் கிரெடிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க, எக்ஸ்ட்ரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க, அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத செக்ஷன் 21 சொல்லுது. செக்ஷன் 22 வந்து யாரெல்லாம் லயபிள் டு ரெஜிஸ்ட்ரேஷன், பர்சன் லயபிள் டு ரெஜிஸ்ட்ரேஷன், யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும், எந்த டர்ன் ஓவர் இருக்கணும், வேற யாரெல்லாம் மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அந்த மாதிரி வரும். செக்ஷன் 23 வந்து யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் தான் முடியும். நான் பார்க்க சொல்றதுக்கு 53 செக்ஷன், ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒரு நாள் பத்தாதே அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஒரு சில செக்ஷனுக்கு ஒரு நாள் பத்தாது, ஒரு சில செக்ஷன் 5 செக்ஷனை ஒரே நாளில் முடிச்சிடலாம். நம்ம லைவ் தான் நிறைய டைம் எடுக்கும். லைவ் ஃபைலிங் ஆஃப் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் தான் டைம் நிறைய எடுக்கும். 45 நாளில் முடியுமா கூட எனக்கு தெரில. இப்போ நான் மினிமம் 30, மேக்ஸிமம் 45 வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா நாளும் பரவாயில்ல. ஓகேங்களா? நிறைய நாளும் நம்ம போச்சுன்னா அடுத்ததை கண்டினியூ பண்ண முடியாது. 45 டேஸில் சிம்பிளிஃபை பண்ணி முடிக்க பார்ப்போம். ஓகேங்களா? செக்ஷன் 24 வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ யாரெல்லாம் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத செக்ஷன் 24 சொல்லுது. அது ஒரு 15 லிஸ்ட்டும் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம்னா இவங்கெல்லாம் கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும், யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 3 செக்ஷனை பார்த்தா ஒரு நாளில் முடிஞ்சிடும். செக்ஷன் 25ல ரெஜிஸ்டர் பண்ண என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இது நம்ம பார்க்குறப்ப தான் ரூல் 8 to 18, ரூல் 25, 24 and 25 இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் தான் வந்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிற லைவ் டெமோ வரும். அதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்லாம் அப்ளிகபிள் ஆகும், ஆதார் ஆத்தென்டிகேஷன் என்ன, பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் என்ன, இந்த டீட்டெயிலாம் செக்ஷன் 25ல வரும். செக்ஷன் 26 டீம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னைக்கு டைம் ஆகுறதுக்கு காரணம் நான் இன்னைக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான். ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், டோன்ட் வரி. அடுத்து வந்து கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கும் நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனுக்கும் செக்ஷன் 27 வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கு, அது என்னன்னு பார்க்க போகிறோம். அது சம்மந்தப்பட்ட ரூலையும் பார்ப்போம். செக்ஷன் 28 வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா கோர் ஃபீல்ட் என்ன, நான் கோர் ஃபீல்ட் என்ன, அதை அப்படியே லைவாக பண்ணுறது என்ன, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு, ரிட்டர்ன்ஸ்க்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு, அது எல்லாமே நம்ம பார்ப்போம். அதே மாதிரி செக்ஷன் 29ல வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படி கேன்சல் பண்ண முடியும், எப்படி சஸ்பெண்ட் பண்ண முடியும், ஆஃபீஸர் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்டு
டாக்ஸ் பேயர் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுமே பார்ப்போம். அதே மாதிரி ஒரு கேன்சல் ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ரெவகேட் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ப்ரொவிஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, 270 நாளில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா அதை ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செக்ஷன் 30 பார்க்கும்போது லைவ் டெமோவோட சேர்ந்து பார்ப்போம். 31 டாக்ஸ் இன்வாய்ஸ்னா என்ன, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கணும், அது சம்மந்தப்பட்ட ரூல் 46 to 54, இந்த 9-10 ரூல்ஸ் வந்து டாக்ஸ் இன்வாய்ஸை கவர் பண்ணுது. அடுத்து டிஜிட்டல் பேமெண்ட் டு ரிசிபியன்ட் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு செக்ஷன் 31A சொல்லுது. ஸோ அது யாரெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செக்ஷன் 32 வந்து அன்ஆத்தரைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸை ப்ரொஹிபிட் பண்ணுது. ஸோ ஒரு சட்டத்தில் ஆத்தரைஸ் பண்ணாத ஒரு டாக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது செக்ஷன் 32 சொல்லும். ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். செக்ஷன் 33ல வந்து அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் டு பி இண்டிகேட்டட் இன் டாக்ஸ் இன்வாய்ஸில் அமௌண்ட் எவ்வளவு இண்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது செக்ஷன் 13. அண்ட் செக்ஷன் 13(4) கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட், அது சம்மந்தப்பட்ட ரூல்ஸ். செக்ஷன் 35 அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதர் ரெக்கார்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது செக்ஷன் 35 சொல்லுது. செக்ஷன் 36ல வந்து பீரியட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எத்தனை வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து செக்ஷன் 36லையும் ரூல் 57 அண்ட் 58லையும் இருக்கு. ஸோ அதை வந்து செக்ஷன் 38 செக்ஷன் 36 பார்க்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். செக்ஷன் 37ல ஒரு அவுட்வேர்டு சப்ளையை எப்படி ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட ரூல் 59, 78 நம்ம பார்க்கும்போது லைவா GSTR 1 வந்து எப்படி ஃபைல் பண்ணுவோம், CMP 08 வந்து எப்படி ஃபைல் பண்ணணும். ஏன்னா அவுட்வேர்டு சப்ளைனா என்ன, GSTR 1, CMP 08 தான் அவுட்வேர்டு சப்ளை. மேஜராக ஒரு ரெகுலர் டாக்ஸ் பே இருக்கு. மற்றவங்களுக்கு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு பார்த்துக்கலாம். ஒரு நார்மல் ரெகுலர் டாக்ஸ் பேயருக்கு பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் சார். அதை செக்ஷன் 38ல வந்து ஒரு இன்வர்டு சப்ளை, அதாவது வந்து GSTR 2B வந்துடும். IMS GSTR 2B இதெல்லாம் வந்து செக்ஷன் 38ல வந்துடுது. ஸோ இது வந்து ரூல் 60ல கவர் ஆகுது. இன்னைக்கு கூட வந்து நான் இதுக்கு முன்னாடியே போட்டிருந்தேன், IMS மேண்டேட்டரி ஆக்கப்படவில்லை. IMS மேண்டேட்டரி ஆக்கணும்னா அது சம்மந்தப்பட்ட ரூல் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி எந்த அமெண்ட்மெண்ட்டும் பண்ணல. ஸோ ரூல் 60ல எந்த அமெண்ட்மெண்ட்டும் பண்ணல, அதனால IMS மேண்டேட்டரி கிடையாது அப்படின்னு நான் ஒரு 2 days பேக் வந்து ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். இன்னைக்கு கூட நம்ம குரூப்ல வந்து ஒரு வெல் நோன் லெஜண்ட் கொடுத்த ஃப்ளையர்ல வந்து IMS மேண்டேட்டரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. அவர் எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கிறது தெரியல. அபிஷேக் ராஜாராம் சார், ஸோ அவர்லாம் லெஜண்ட், ஆல் ஓவர் இந்தியா ஃபேமஸ். ஆனால் அவர் வந்து IMS மேண்டேட்டரி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அதை கொடுத்துருக்காரு. என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியல, எப்படி அவர் சொல்றாருன்னு தெரியல, மேபி பார்க்கலாம். அடுத்து செக்ஷன் 39ல வந்து ஃபர்னிஷிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ ரிட்டனை வந்து எப்படி ஃபைல் பண்ணணும், அதாவது 3B. செக்ஷன் 37 வந்து GSTR 1, இது 2B, இது 3B, அவ்வளோதான். ஸோ நம்ம 3B எப்படி ஃபைல் பண்ணணும், என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அது சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் என்னன்னு பார்த்துட்டு லைவ் டெமோவும் நம்ம பார்ப்போம் செக்ஷன் 39 பார்க்குறப்போ. செக்ஷன் 40 வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன், ஓகேங்களா. ஸோ செக்ஷன் 41 வந்து அவைல்மெண்ட் ஆஃப் ITC, ஒரு ITC எப்படி அவைல் பண்ணணும் அப்படிங்கிறத செக்ஷன் 41. செக்ஷன் 42, 43 வந்து மேட்சிங், ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஆஃப் ITC. இதுவும் 2Bலேருந்து 3B எடுக்கக்கூடிய அதே மெத்தட் தான். அது சம்மந்தப்பட்ட ரூல்ஸையும் நம்ம பார்ப்போம். 43Aல ஒரு ரிட்டர்னை எப்படி ஃபர்னிஷ் பண்ணணும், ITC எப்படி அவைல் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல் செக்ஷன் 43Aல வருது. செக்ஷன் 44 வந்து ஆனுவல் ரிட்டர்ன், GSTR 9 அண்ட் 9C. ஸோ இதை பற்றின ப்ரொவிஷன்ஸும் இதோட லைவ் டெமோவும் நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி வந்து நான் இதுக்கு 7 days கிளாஸ் வந்து லாஸ்ட் இயர் எடுத்திருந்தேன். ஸோ அதில் ஏதாவது ரெக்கார்டிங் கிடைச்சதுன்னா அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு கொடுத்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி லைவ் டெமோக்கு டைரெக்டாக போயிடலாம், ஓகேங்களா. ஏன்னா தியரியை திருப்பி நான் கொடுக்க வேணாம் இல்லையா. அடுத்து செக்ஷன் 45 வந்து ஃபைனல் ரிட்டர்ன். ஸோ ஒரு GST கேன்சல் ஆச்சுன்னா வித்தின் 3 monthsக்குள்ளே ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ ஃபைனல் ரிட்டர்னுக்கான என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், அது எப்படி பண்ணணுங்கிற லைவ் டெமோவும் செக்ஷன் 45 பார்க்கும்போது வந்துடும். அடுத்து செக்ஷன் 46ல நோட்டீஸ் டு ரிட்டர்ன் டிஃபால்டர்ஸ், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் நோட்டீஸ் அண்டர் ஃபார்ம் 3Aல வந்துடும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி லேட் ஃபீ அப்ளிகபிள், செக்ஷன் 47 படி எந்தெந்த ரிட்டர்னுக்கு என்னென்ன லேட் ஃபீ அப்ளிகபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். செக்ஷன் 48 படி GST ப்ராக்டிஷனர் அவங்க எப்படி GST
ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் அப்ளை பண்ணணும், அது சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அவங்களுக்கு வந்து என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? 49ல வந்து பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி, அதர் அமௌண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ்னா கேஷ் லெஜர் எப்படி கட்டுறது, ஜிஎஸ்டிஆர் 3Bல எப்படி கட்டுறது, அந்த டீட்டெயிலாம் வரும். செக்ஷன் 49A ஒரு ஐடிசியை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத செக்ஷன் 49Aல சொல்லியிருக்காங்க. அடுத்து செக்ஷன் 49Bல என்ன ஆர்டர்ல யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, ஐஜிஎஸ்சியை ஃபர்ஸ்ட் வந்து ஐஜிஎஸ்சி கிரெடிட்டை டோட்டலாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அந்த ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டிலேட் பேமெண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும் செக்ஷன் 50 சொல்லுது. 51 வந்து டிடிஎஸ் சம்மந்தப்பட்டது. 52 வந்து டிசிஎஸ், ஜிஎஸ்சியில் உள்ள டிசிஎஸ். 53 வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐடிசி, ஒரு ஐடிசி எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. 53Aல ஐடிசி இல்லாத மற்ற அமௌண்ட்ஸை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மேபி கேஷ் லெஜர் அமௌண்ட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செக்ஷன் 1 to 53A நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட ரூல்ஸையும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் ஐஜிஎஸ்சி ஆக்ட்லையும் ப்ரிலிமினரி டெஃபினேஷன், ஆஃபீஸர்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர் செக்ஷன் 4 வரைக்கும் வருது. செக்ஷன் 5 லெவி அண்ட் கலெக்ஷன். ஸோ எப்படி செக்ஷன் 9 வந்து சிஜிஎஸ்சி ஆக்ட் லெவி அண்ட் கலெக்ஷன் பவர் கொடுக்குதோ, செக்ஷன் ஐஜிஎஸ்சி ஆக்ட் படி லெவி அண்ட் கலெக்ஷன் வந்து செக்ஷன் 5 வந்து பவர் கொடுக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் படி. செக்ஷன் 6 வந்து பவர் டு கிராண்ட் எக்ஸம்ஷன். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்ளை எக்ஸாம் பண்ணுறதுக்கு செக்ஷன் 6 மூலமாக பவர் கொடுக்குது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்ளைனா என்ன, இன்ட்ராஸ்ட் ரேட் சப்ளைனா என்னங்கிறது செக்ஷன் 7 and 8ல டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில் நம்ம பார்ப்போம். சப்ளைஸ் டு டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் செக்ஷன் 9 வந்து நம்ம இந்தியன் டெரிட்டோரியல் கூட இருக்கக்கூடிய வாட்டருக்குள்ளே சப்ளை பண்ணால் அது வந்து எதில் கவர் ஆகும் அப்படிங்கிறது செக்ஷன் 9 கவர் பண்ணுது. செக்ஷன் 10, 11, 12, 13 இது ஃபுல்லாகவே பிளேஸ் ஆஃப் சப்ளை சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த 4 செக்ஷனை நம்ம கம்ப்ளீட்டாக வேரியஸ் சினாரியோ இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஒரு டேக்ஸ் இன்வாய்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ளையா இல்லையான்னு தெரியணும், பிளேஸ் ஆஃப் சப்ளை தெரியணும், வேல்யூ ஆஃப் சப்ளை தெரியணும், டைம் ஆஃப் சப்ளை தெரியணும். இது 4 தெரிஞ்சா, இது 4ம் தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் பேசிக்காக ஒரு கன்சல்டன்ட், ஒரு பேசிக்காக ஒரு இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் இது 4 தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ இது 4 தான் பேசிக் கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா டாக்ஸ் பேருக்கும் இது அப்ளிகபிள். ஸோ இது 4 தெரிஞ்சிட்டிங்கன்னா மீதி நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்து செக்ஷன் 14, 40 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆன்லைன் இன்டர்மீடியரி டேட்டாபேஸ் அசஸ் அண்ட் ரிட்ரைவல் சர்வீசஸ்னு ஒரு OIDA. ஸோ இது லைட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு நம்ம பேசிக் கான்செப்ட் பார்த்துருக்கோம். சில டேட்டாஸ் உங்களுக்கு சில வீடியோஸே ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. என்னென்ன டாபிக் வந்து நாளைக்கு ஃபுல்லாக கவராக போகுது நாளையிலேருந்து அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். அதே மாதிரி இது எங்களோட விர்ச்சுவல் ஸ்டோரேஜ், அதர் தன் அட்டிக் மெம்பர்ஸ்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க இதை யூஸ் பண்ணிக்கங்க, தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்குங்க. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆக்ட், ரூல்ஸு, ஃபார்ம்ஸ், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். சாரி, இது ஓல்டு லிங்க்னு நினைக்கிறேன். எஸ், இது ஓல்டு லிங்க், நான் பழைய இதுலேருந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ விஷயம் இதுதான், இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஈவன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டுமே பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு லிங்க்கை வந்து இப்போ நான் புது லிங்க் வந்து சேட் பாக்ஸில் போட்டுறேன், இல்லை நம்ம குரூப்பில் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ புது லிங்கை போட்டுறேன், அதில் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதில் HSN முதற்கொண்டு 21,000 HSNும் SCSயும் எல்லாமே நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்க முடியும். மெம்பர்ஸ் ஆஃப் த அட்டிக்ஸ் இபுக் வந்து 3 இபுக்கும் நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டியூ டேட்ஸ், RCM சார்ட் இது எல்லாமே அதில் இருக்குது. இன்கம் டேக்ஸ் ஆக்டும் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என்னோட செஷன் இன்னைக்கு அவ்வளவுதான். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள், டவுட்னா இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் டவுட் எதுவும் வேணாம். இன்னைக்கு இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் யாருக்காவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? யாருக்காவது சஜஷன் இருந்தால் கூட கொடுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். ஸோ எல்லாம் ஓகேங்க சார். இன்ட்ரோடக்ஷன் ஓகே, எல்லாம் நல்லா போச்சுங்க சார். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற 2 விஷயம் தாங்க சார். சொல்லுங்கள் சார். இப்போ நமக்கு அந்த செக்ஷன் வைஸ் நம்ம எப்படி இது பார்க்கணுங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே. அடிஷ்னலாக எனக்கு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ செக்ஷன் 42ல வந்து ரிவர்சல் ரீக்ளைமை பற்றி பேசுறதுன்னு சொல்லியிருந்தீங்க.
ம். அந்த ரூல் வந்து 69, 72, 77 இருக்குங்க. எதுக்கு சார் 3 இதுக்காக கொடுத்துருக்காங்கிறது அது டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் ஃபியூச்சர்ல கொடுக்க முடியும் தான் கொடுங்க. அந்த மாதிரி ரூல்ஸ் எந்த ரூல்ஸ் நம்ம எந்தெந்த நேரத்துல நம்ம எந்தெந்த ரூல்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் எல்லாமே பண்ணிடுங்க. எல்லாமே அந்தந்த செக்ஷன் வரப்போ இப்ப நான் ஓகே சொல்லியிருக்கிறது ஓகே வெறும் இண்டெக்ஸ் மாதிரி தான், ஒரு புக்கோட இண்டெக்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம அந்த அதெல்லாம் செக்ஷன் பார்க்குறப்போ அந்த ரூல்ஸும் அங்கே இருக்கும். ரூல்ஸையும் படிச்சு பார்ப்போம். நம்ம ஆக்ட்ல ரூல்ஸ்ல அதான் என்ன சரி. இருக்கோ அதை அப்படியே படிச்சு பார்த்து அது எப்படி அப்ளிகபிள் ஆகும் லைவாகவும் பார்ப்போம். கவலைப்படாதீங்க. ஓகே சார். சில செக்ஷனுக்கு வந்து ரூல்ஸ் நம்ம நீங்க எதுவும் மென்ஷன் பண்ணல, இதுக்கு ரூல்ஸ் மென்ஷன் பண்ணி அது என்ன காரணத்துக்கு சில அதை நீங்க எக்ஸ்பிளைன் சில பண்ணுங்க சில செக்ஷனுக்கு ரூல்ஸே வராது. எல்லாமே வராதுங்களா? செக்ஷன்ல உள்ளது ஓகே மட்டும்தான். ஓகே ஆமா ஓகே. ஆமா. ஏன்னா நாங்க வந்து இந்த ரூல்ஸ் அந்த செக்ஷன்ல எல்லாமே நாங்க 0 இருந்து உங்களை இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றீங்களோ நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார். உங்களை தான் ஃபாலோ பண்ண போறோம். அதனால சின்ன ஒரு அண்ணன் ஒரு இம்மெச்சூரா அதை நாங்க கேட்டிருந்தாலும் அதை கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் பண்ணுங்க. அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா எல்லாமே 0 தான் அதுல. நோ ப்ராப்ளம் சார். நீங்க கேளுங்க. நீங்க பர்டிகுலர் மெம்பர் ஆயிட்டீங்களா இல்ல கிளாஸ்க்கு மட்டும் தான் கட்டிருக்கீங்களா? மெம்பர் தான். நாட்டிங் மெம்பர் தான் சார். மெம்பரும் நீங்க ரெகுலராகவே குரூப்ல கேட்டுக்கலாம். ஓகே ஓகே. இல்லை நான் அதான் ரெகுலர் கேட்டுட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் இந்த பேசிக்ல இருந்து மறுபடியும் போவோம் அப்படின்ட்டு தான் நான் இந்த செஷனை அட்டென்ட் பண்றேன். நோ ப்ராப்ளம் சார். வேற நீங்க ஒன்றும். பேசிக்ல இருந்து கேட்டாலும் ஆல்ரெடி நாங்க அது சம்பந்தமா ஃபிளையரோ இல்ல வீடியோவோ இருந்தால் அதை போய் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆமா ஆமா நீங்க ஆமா. போய் ரெஃபர் பண்ணிட்டு டவுட் இருந்தா திருப்பி வந்து கேளுங்க. திருப்பி ஓகே ஓகே கேட்கறதுல ஓகே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஆல்ரெடி ஒரு ஓகே டேட்டா இருக்குன்னா அதை போய் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க கொடுப்போம். ஓகே ஓகே. இல்லை அதை மட்டும் ஓகே ஃபாலோ அது பண்ணுங்க. போயிடுங்க சார். ஸ்டார்டிங்ல அது கஷ்டமா இருக்கலாம். ஆனா ம். நான் திரும்ப சொல்றதுதான், நீங்க கேட்டது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா, படிச்சீங்கன்னா. 100% சார். 100% ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ஓகே. இன்னைக்கு வீடியோ நாளைக்கு வாங்கிக்கலாம் சார். மேக்ஸிமம் அந்தந்த நாளைக்கு வீடியோ அடுத்த நாள் நான் கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஐஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் டெமோ உங்கள்கிட்ட ஏதாவது கேஸ் இருந்தால் நான் டெமோவை காமிக்கிறேன். நோ ப்ராப்ளம். நம்ம அந்த பீரியட் உங்களுக்கு ஃபைலிங் டேட் வர மாதிரி நான் மாற்றி வைக்கிறேன். ஏதாவது ஒரு கேஸ் இருந்தால் கொடுங்க, டெமோ கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஜிஎஸ்டிஆர் 990 இன்க்ளூடடாக கண்டிப்பாக இன்க்ளூடட் தான். ஸோ கரெக்டாக இந்த டைமில் தான் வச்சுருக்கோம். நம்ம 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம 990 வரப்போ இல்லை 990 வருதுன்னா மற்ற செக்ஷனை தள்ளி வச்சுட்டு நம்ம ஃபார்ம் வந்ததுமே 990 டெமோ கொடுத்துட்றேன். இப்போ 2 டேஸில் வந்து நம்ம இந்த மந்த் புல்லட்டினில் 9 பற்றின ஆர்டிக்கல் தான் கம்ப்ளீட்டாக எழுத போகிறேன். என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆர்டிக்கலை படித்து வச்சுக்கோங்க. ஃபார்ம் ரெடி ஆனதும் நம்ம லைவ் டெமோ கொடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா குரூப்பில் கேளுங்க. 1 ஹவர் தான் செஷன் சொன்னோம். கண்டிப்பாக 1 ஹவரில் முடிக்க முடியாது. ஏன்னா லைவ் டெமோ எடுத்தால் நான் போயிடும். எவ்வளோ ஆனாலும் சரி நம்ம இந்த டாப்பிக்கை முடிப்போம். ஓகேங்களா? ஓகே சார். செக்ஷன் வைஸ் உங்களுக்கு சொல்லும்போது எக்ஸாம்பிளும் சொல்லணுங்கிறீங்க. நான் மேக்ஸிமம் ஸ்லைட் ரெடி பண்ண பார்க்குறேன். ஏன்னா செக்ஷன் வைஸ் கொடுக்கணும்னா நான் ஸ்லைடே தேவையில்லை. அப்படியே ஆக்ட் எடுக்கிறோம், படிக்கிறோம், வாயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு செக்ஷனோ ஒரு ரூலை முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்லைடு வந்து ரீகேப் மாதிரி ஏதாவது டேபிள் வைஸ் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.